ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதை என்னென்ட்டு பார்க்கலாம். நான் 2 நாளைக்கு அப்புறம் எல்லாருக்கிட்டேயும் சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணேன். எங்கள் அத்தை, மாமி எல்லாருக்கிட்டையுமே ஃபோன் பண்ணேன். ஆனால் யாருமே ஃபோன் எடுக்கலை. ஏன் அப்படின்னா, நான் பேசின விஷயங்கள் அப்படி தான். ஏன்னா அப்போ எங்கள் அத்தை, மாமியெல்லாம் எங்கள் அம்மா அப்பாவை நடத்தின விதத்துக்கு, நான் அந்த ஃபங்க்ஷனில் அவங்க பேசினதுக்கு நான் எதிராக பேசினேன். அவ்வளோதானே தவிர அவங்கள வேணுக்குன்னு பேசணும்னு பேசலை. ஆனால் எனக்கு அந்த நேரத்தில் அவங்க கேட்ட விஷயங்கள், இது பண்ண விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் கோவமாக இருந்துச்சு. என்னடா இதுங்கிற மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் கோவமாக தான் நானும் பேசினேன். இல்லைங்களா, பேசின விஷயங்கள் கொஞ்சம் இதாக இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக தான் நானும் பேசிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எல்லோரும் பேசினாங்க. என் அண்ணன்லாம் பேசினான். எதுக்காக நீ இப்படிலாம் எல்லாருக்கிட்டேயும் இதாக இருக்கிற மாதிரி பேசுகிற, தேவையில்லாமல் இதெல்லாம் பேச வேண்டாம். அப்போ நடந்த விஷயங்கள் இதெல்லாம் 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பற்றி ஏன் இன்றைக்கி நினச்சி இது பண்ணிக்கிற அப்படின்னோடனே, இல்லை இருந்தாலும் நான் எனக்கு அந்த நேரத்தில் அம்மா அப்பா பற்றி அவங்களே இது மாதிரி பேசினோன்னே எனக்கு கோவம் வந்துருச்சு. என்னால் பேசாமல் இருக்க முடியல அப்படின்னோடனே, சரி விடு, பேசாத, அதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த இதுவுமே இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்மளுக்கு அது சரியாக வரல அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அது கரெக்டாக இல்லை. அதை தான் நம்ம யோசிச்சுக்கிட்டு அடுத்தடுத்த கட்டத்தை நம்ம நோக்கி போயிட்டுருக்க வேண்டியதா அப்படின்னோடனே, சரி நான் அதெல்லாம் யோசித்து தான் பார்த்துட்டு தான் பேசுகிறது. இப்போ அத்தைக்கிட்ட, மாமிகிட்டெல்லாம் ஃபோன் பண்ணேன் அப்படின்னோடனே, அவங்க எப்படி ஃபோன் எடுப்பாங்க? நீ எல்லாருக்கு முன்னாடியும் ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுற மாதிரி தானே பேசியிருக்க அப்படின்னோடனே, நான் இல்லைன்னா நேரில் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எதுக்கு விடு, ஒரு வாரம் 10 நாள் ஆகட்டும் சுஜி, அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போக்கி அதை பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம், அதெல்லாம் நம்ம இப்போ நீ சொல்கிற மாதிரி இப்போ அதை பற்றி பேசணுன்னா திரும்ப பிரச்சனைகள் தான் வரும். அதனால் நம்ம குறைச்சி கொஞ்சம் இது பண்ணிக்கிறது தான் நல்லது அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நான் யாருக்கிட்டேயும் நான் பேசி யாரை பற்றியும் நான் இது பண்ண விரும்பலை. ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் போக போக எல்லாம் கொஞ்சம் சரியாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னோடனே, அந்த நம்பிக்கையை என்றைக்கும் நீ கைவிட்டுறாத. அந்த நம்பிக்கை தான் என்றைக்கும் நம்மளுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிற விஷயங்கள் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் கரெக்டு தான். எந்த நேரத்துலையுமே நம்ம இருக்கிற விஷயத்த நம்ம இருக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாலே நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகலாம் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் விடு, நான் எதுக்குமே இப்போதைக்கு அந்த நேரத்துக்கு அது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறதுக்கான தருணங்கிறது நமக்கு வேணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் நம்மளால் எதாக இருந்தாலும் பண்ண முடியும் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம், அதெல்லாம் உண்மை தான். நம்ம இப்போ இருக்கிற நிலைமைக்கு எதையுமே நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு போனோன்னா அது சரியாக இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை அடுத்த கட்டத்துக்கு நம்ம நோக்கி போயிட்டுருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் கரெக்டு தான், இல்லைங்களா, இருந்தாலும் இந்த நேரத்தில் இதை நம்ம முயற்சி பண்ணிக்காமல் இருக்கக்கூடாதுல்ல. அதுக்காக தான் நான் அத்தை மாமிகிட்டலாம் பேசுகிறேன்னு சொல்கிறேன் அப்படின்னோடனே, விடு விடு, அவங்கக்கிட்ட பேசி என்ன ஆக போகுது? பேசுகிறனால ஒரு யூஸும் கிடையாது. பேசி நம்ம அவங்களெல்லாம் மாற்றக்கூடிய ஆளுங்க கிடையாது. மாற்றினாலும் அவங்களாம் ஒரு நேரம் நல்லா இருப்பாங்க, ஒரு நேரம் நல்லா இருக்க மாட்டாங்க. உனக்கு தான் தெரியும்ல அவங்கள பற்றி அப்படின்னோடனே, சரி நான் அதெல்லாம் இனிமேல் இப்போ அவங்கக்கிட்ட பேசி புரிய வைக்க போகிறதில்ல. எது நடந்தாலும் நடக்கட்டும், எது நடந்தாலும் நன்மைக்கே நினச்சிக்கிட்டு போக வேண்டியதா அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம், அதெல்லாம் உண்மையான ஒரு விஷயந்தான். இந்த நேரத்தில் இது கொஞ்சம் காம்ப்ரமைஸ்